ஆமா சார், என் பேரு தான் கிருஷ்ணமூர்த்தி. என்ன விஷயம்? என்ன விஷயமாவா? கவரிங் நகையை கொடுத்து என்ன ஏமாத்திட்டியே. இது எங்க குடும்ப நகை சார். எங்க அப்பா ஆர்டர் கொடுத்து செஞ்சது. அது எப்படி கவரிங் நகை ஆகும்? இத பாருமா, அதெல்லாம் கோர்ட்ல வந்து சொல்லுமா. இதுதானே உங்க நகை? பாருங்க. பாருங்கம்மா, இதானா? ஆமாமா. அவர் வீட்டுக்கு வந்த உடனே இன்னைக்கே கல்யாணத்தை பேசி முடிச்சிட வேண்டிதான். என்னக்கா, நான் சொல்றது சரிதானே? ஆசீர்வாதம் பண்ணுங்க. உங்களை ஆசீர்வாதம் பண்ற அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய மனுஷன் இல்லை. எனக்கு அந்த தகுதியும் இல்லை. அண்ணி வாங்க, வலது காலை எடுத்து வச்சு உள்ள போங்க. போங்க நீ. வாங்க, முதல்ல விளக்கேத்தி வைங்க அண்ணி. போங்க அண்ணி. போமா, நீ வாழ போற வீடு இது. முதல்ல இந்த வீட்டுக்கு வந்திருக்க. நீ இந்த குடும்பம் அம்மாவமா நல்லா இருக்கணும்னு சாமியை வேண்டிக்கிட்டு விளக்கேத்துமா. போங்க அண்ணி. இளவரசி போமா. போங்க. போமா, அக்கா அழைச்சிட்டு போ. அண்ணா போய் தள்ளு. இல்லை நீ உட்காருங்க. நீ உட்காருக்கா. உட்காரு.
பொண்ணு கல்யாணம் எப்படி நடந்துச்சுன்னு. அவளுக்கு இந்த முறையே கல்யாணம் நின்று போயிடுமோன்னு நான் அப்படியே தவிச்சு போயிட்டேங்க. எப்படியோ அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுங்க. மந்திரம் சொல்லாம எந்த முறையும் செய்யாம எப்படியோ அவ கழுத்துல தாலி ஏறிடுச்சுங்க. ஆனா அவ வாழ்க்கை நல்லா இருக்கணுங்க, நல்லா இருக்கணும். அவங்கள நல்லபடியா நீங்க தாங்க வாழ வைக்கணும். அவங்கள நல்லபடியா வாழ வைக்க வேண்டியது உங்க கடமைங்க. தெய்வமா இருக்கிற நீங்க என்ன காரணத்துக்காக அந்த தம்பிய மாப்பிள்ளையா கொண்டு வந்தீங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இந்த வாழ்க்கை நிலைச்சிருக்கணும். நம்ம பொண்ணு நிம்மதியா இருக்கணுங்க. நாம எல்லாம் செத்து போயிருந்தா கூட சந்தோஷப்பட்டிருப்பேன். இப்படி ஒவ்வொரு நிமிஷமும் அக்கா நரகத்திலயும் நாம நடப்பணமா வாழ்ற மாதிரியே பண்ணிட்டியே. அக்கா கோவத்துல தாலி அறுத்து எரிய போனப்ப நீ தடுக்காம இருந்திருந்தா இது நடந்திருக்குமா? எல்லாத்தையும் இப்படி பாழாக்கிட்டு அப்பா கிட்ட நியாயம் பேசுறியா? ஒவ்வொரு நாளும் அக்கம் பக்கத்துல இருக்கவங்கள அவ அதிர்ஷ்டம் கெட்டவ, ராசி இல்லாதவ, அப்பனை முழுங்கினவங்கிற பேச்ச நெஞ்சில ரத்த வடிய கேட்டு கேட்டு வாழ்றத விட என் பொண்ணு ஒருத்தர் வீட்டுல வாழட்டுமேங்கிற ஆதங்கத்துல தாண்டி அப்படி செஞ்சேன். நீ செஞ்சுட்ட. அக்காவோட நிலைமை அது அந்த ஆண்டவன் விட்ட முடிவு. தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே இந்த ஆளு கொலைகாரன் அக்காக்கு தெரியுமே. அது என்ன சம்மதிச்ச தாலி கட்டிக்கிச்சு? தானாவே அந்த ஆளு கட்டின தாலி தானே. அவருக்கு என்ன உங்க அப்பா மேல முன் விரோதமா திட்டம் போட்டு கொலை பண்ணாரா சொல்லு. கடவுள் சன்னிதானத்துல தானே இந்த கல்யாணம் நடந்திருக்கு. அந்த நம்பிக்கையில தான் என் பொண்ணு நான் அனுப்பி வச்சேன். அவள கூட போயிட்டால. அக்காவா போகல, நீங்க எல்லாரும் சேர்ந்து தள்ளி விட்டுட்டீங்க. அதுவும் பொத குழியில தள்ளி விட்டுட்டீங்க. கயல் அழாதடி, எல்லாரும் இருக்காங்கடி. கயல் சொன்னா கேள, உன் நிலைமை எனக்கு புரியுதுடி. என்ன என்ன பண்ண சொல்ற? எல்லாம் நம்ம விதி. அழாதடி. சொல்றேன்னு சொல்லி என் தலையில இடி இருக்கிற மாதிரி பண்ணிட்டியேக்கா. ஒவ்வொரு நிமிஷமும் இன்னைக்கு நடக்கும் நாளைக்கு நடக்கும்னு நினைச்சிட்டு இருந்தேன். என் கல்யாண ஆசை இப்படி சுக்குநூறா சதுரி போச்சேக்கா. மாமாவையும் அந்த பொண்ணையும் பார்த்த அந்த நிமிஷமே நான் செத்தே போயிட்டேன்க்கா. கயல் அண்ணி சாப்பாடு ரெடி பண்ணுங்க. நீ என்ன நீ கயல் அழுதுட்டு இருக்கு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன நீ கயல் இப்படி அழுதுட்டு இருக்கு? கேட்டா ஒண்ணும் இல்லைன்னு சொல்றீங்க. கேளுங்க நீ. கயல் ஏன் அழுற? இங்க பாரு, ஒரு பொண்ணுக்கு 1000 பிரச்சனை இருக்கும். அவ எதுக்கு அழறா? ஆம்பளை உங்ககிட்ட சொல்ல முடியுமா? சரி நீ சாப்பாடு ரெடி பண்ணுங்க. மாப்பிள, நான் இளவரசர் சொல்லிட்டு கிளம்புறேன். ஏன்னா அவங்க அம்மா ஒரே பதட்டமாக இருப்பாங்க. நான் போய் ஏதாவது சொன்னாதான் அவங்களுக்கு ஆறுதலாக இருக்கும். என்னதான் இருந்தாலும் முறைப்படி எல்லாம் செய்யணும்ல. அதனால மறுவீடு அழைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு உங்களை கூப்பிட வரேன். சரிங்க. சொல்லிட்டு கிளம்புறேன். என்னண்ணே இப்படி உட்காந்துட்ட? திடுத்துப்புன்னு கல்யாணம் நடந்துருச்சு. அப்பா கிட்டயும் சண்முகத்திட்டையும் சொன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாங்கண்ணே. அக்கா ஏதாவது சாப்பிடுக்கா. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடலக்கா. வெறும் வயிறா இருக்காதுக்கா. தீபா, கொஞ்சம் வெளியே இரு. சரிப்பா. இளவரசி, நான் புறப்படுறேம்மா. அம்மா வீட்டில் என்னமோ ஏதோன்னு பதட்டமாக இருப்பாங்க. நான் போய் ஏதாவது ஆறுதல் சொன்னாதான் அவங்களுக்கு நிம்மதியாக இருக்கும். அதனால கிளம்புறேம்மா. அம்மடி, உனக்கு எதையும் சொல்ல வேண்டியதில்லை. நீ எதையும் சமாளிச்சுக்குங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குமா. இந்த கல்யாணம் என்னதான் திடீர்னு நடந்திருந்தாலும் முறைப்படி என்னென்ன பண்ணணுமோ அதை போய் நான் ஏற்பாடு பண்றேம்மா. இளவரசி, ஏம்மா மௌனமா இருக்க? ஏதாவது பேசுமா. நீ 2 வார்த்தை பேசுறதாம்மா எனக்கு நிம்மதியா இருக்கும். தயவு செஞ்சு பேசுமா.
முறைப்படி எதுவும் நடக்காதப்போ முறை செய்யறாது சேரன் எதுவும் செஞ்சிடாதீங்க. கண் மூடி கண் திறக்கிறதுக்குள்ள நரகத்துல விழுந்துட்ட மாதிரி தானே இருக்கேன். இந்த நிமிஷமே காத்தோட காத்தா கரைஞ்சு போயிட்டா கூட நல்லா இருக்கும்னு தோணுது. என்னை பொறுத்த வரைக்கும் கழுத்துல விழுந்தது ஒரு தூக்கு கயிறு. அம்மா என் காலை பிடிச்சு இனிமே நான் உயிரோடவே இருக்க மாட்டேன்னு சொன்ன ஒரே காரணத்துக்காக தான் இந்த கைத்தை நான் சுமந்து இந்த வீட்டுல காலடி எடுத்து வச்சேன். அப்பாதான் இல்ல, அம்மா தங்கச்சியும் இழந்து அனாதைய வாழ நான் விரும்பல. தன் பொண்ணுக்கு கல்யாணம் நடந்துருச்சுன்ற சந்தோஷத்துல அவங்க இருப்பாங்கன்றதுக்காக தான் நான் அந்த வீட்டுக்கு வந்தேன். நான் சந்தோஷமா வழி அனுப்பி வச்சேன். அவங்க கிட்ட போய் சொல்லுங்க. சரிம்மா. அவங்களாவது நிம்மதியா இருக்கட்டும். இளவரசி, இதை நான் கடவுளோட முடிச்சாதான் நினைக்கிறேன். அதனால நீ எதையும் மனசில் போட்டு குழப்பிட்டு இருக்காதம்மா. போக போக எல்லாம் சரியா போயிடும். நீ புரிஞ்சுக்குவ. போயிட்டு வரம்மா. அங்கிள் கார்த்தி எங்க? இங்க இருக்கானா இல்ல மாமியார் வீட்ல இருக்கானா? மாமியார் வீட்ல இருக்கான். நேர்ல பார்த்து மன்னிப்பு கேட்டு போலான்னு வந்தேன். கல்யாண டேட் சொல்லியிருந்தா பிசினஸ் டென்ஷன் எல்லாம் மறந்துட்டேன். திடீர்னு ஞாபகம் வந்தது. அவனை நேர்ல பார்த்து ஒரு வார்த்தை சாரி கேட்டு போலான்னு வந்தேன் அங்கிள். நீங்க என்னடானா மாமியார் வீட்டுக்கு போயிட்டான்னு சொல்றீங்களே? அவனா போகலப்பா, இழுத்துக்கிட்டு போனாங்க. என்னது இழுத்துட்டு போனாங்க? ஆமாப்பா, போலீஸ் என்ன மேலதாளத்தோடய கூட்டு போவாங்க, இழுத்துக்கிட்டு தான் போவாங்க. என்ன சொல்றீங்க அங்கிள்? அப்ப கல்யாணம் நடக்கவே இல்லைங்களா? இல்லப்பா, கல்யாண பொண்ணுகிட்ட நகைகளை வாங்கி பப்பாட்டிக்கிட்ட கொடுத்துட்டான். கவரி நகைகளை வாங்கி அந்த பொண்ணுகிட்ட கொடுத்தா சும்மா விட்டுருவாங்களா? ஒரிஜினல் நகையை வாங்கினவ சரியான சமயத்தை வந்து காட்டி கொடுத்துட்டா. தப்பு பண்ணுறது மனித இயல்பு. ஆனால் தப்பை எப்பவுமே நியாயப்படுத்தக்கூடாது. அதுதான்ப்பா மனுஷத்தன்மை. இவன் மனுஷனே இல்லைப்பா. எப்படி இவன் வந்து எனக்கு மகனா பிறந்தான்னு தெரியல. என்ன அவமானப்படுத்தினாப்பா அவன். இல்ல, கவிதா தான் என் மகனை மாட்டி விட்டுட்டா. ஏன் மாட்டி விட்டா? இல்ல ஏன் மாட்டி விட்டாங்கிறேன். யாருக்குமே உண்மையான இல்லடி. கட்டிக்க போற பொண்ணை ஏமாத்தனா, ஒட்டிக்கிட்டு இருந்தவள ஓரங்கிட்ட நினைச்சான். அதான் இவனை யாருமே காப்பாத்தல. அவன் பண்ண தப்பெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியுது அங்கிள். அதுக்காக அவன் ஜெயில இருக்கணுமா? இருக்கட்டும்பா, இருக்கட்டும். இதுதான் அவனுக்கு சரியான சந்தர்ப்பம். இனிமேலாவது திருந்தணும். அவன் தப்பானவன் எனக்கு எப்பவோ தெரியும். பெத்த பாவத்துக்காக அத்தனையும் சகிச்சுக்கிட்டு சும்மா இருந்தேன். இப்பதான்ப்பா கடவுள் அவனுக்கு சரியான தண்டனை கொடுத்திருக்காரு. அங்கிள், என்னதான் ஐயோக்கியம் நீங்க சொன்னாலும் அவன் என்னோட நண்பன். அவனை நேர்ல போய் பார்த்துட்டு அவனை வெளியில கொண்டு வர முயற்சி பண்றேன். என்னமோ செய்ப்பா. தம்பி, உனக்கு புண்ணியமா போகும். எப்படியாவது என் பிள்ளைய காப்பாத்தி கூட்டிட்டு வந்திருப்பா. நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்கம்மா, தைரியமா இருங்க, நான் பாத்துக்கிறேன். வரங்க, வரமா. எப்படி இந்த கல்யாணம் நடக்கலாம்? யாரையும் கேட்காம எப்படி கல்யாணம் பண்ணா? அவனுக்கு பெரிய தியாகியின் நினைப்பு. அண்ணி, நீங்க எனக்கு தாய் மாதிரி. இந்த பிரச்சனை எல்லாம் முடியட்டும், அப்பாவும் ஜெயில இருந்து வந்துடட்டும். நீங்க எந்த பொண்ணை காமிக்கிறீங்களோ அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டுறேன்னு சொன்னானே, அப்படி சொன்னவே இந்த மாதிரி பண்ணிட்டானே. உன் ஆசை, உன் வாழ்க்கை எல்லாத்தையும் நாசப்படிட்டான். ஏண்டி, நீ அவன் மேல வச்சிருக்கிற ஆசையை ஜாட மாடையாவது புரிஞ்சுக்கிட்டானா? அப்படி புரிஞ்சுக்கிட்டானா அதுக்கப்புறம் உங்களை ஜோடி சேர்த்துடலாம்னு நினைச்சேன். அந்த ஆசையில மண்ணெளி போட்டுட்டான். ஏண்டி, பெத்த தாய கூட பகிச்சுக்கிட்டு அவன் மேல காதல இருந்தியே, அத கூட புரிஞ்சுக்க தெரியாத ஜடம் அவன். சுப்பிரமணி மாமா, சுப்பிரமணி மாமான்னு அவன் பின்னாடியே சுத்திட்டு இருந்த. அவன் மேல ஊரே வச்சிருந்த. எதையாவது புரிஞ்சுக்கிட்டானா அவன்? இல்ல புரிஞ்சிருந்தா இப்படி எல்லாம் செஞ்சிருப்பானா? மண்ணு மாதிரி சுத்திட்டு இருக்கானேன்னு நினைச்சேன்டி. அவ கல்யாணத்தை பார்க்க போன இடத்துல இவனே கல்யாண மாப்பிளையே வந்து நிக்கிறான். நான் கடவுளை கூட நடிக்கல இப்படி ஏதாவது பண்ணி தொலைப்பான்னு. ஏய் கயல், நீ எதுக்கு
மனசாட்சி இல்லாதவன். கயல், நீ மனசு குழப்பிக்காத. அக்கா நான் இருக்கேன்டி. இவனுக்காக நீ அழுவதெல்லாம் வேஸ்ட். கயல், கயல், சொன்ன கேளுடி, நில்லு. என்ன இது? பாத்தீங்களா எப்படி கலங்கி ஓடுறான்னு? பாத்தீங்களா? எல்லாம் யாரால? உங்களால. மனசால உங்களை நினைச்சதுனால இப்படி ஆயிட்டா. எப்படியோ என் தங்கச்சி வாழ்க்கை வீணா போச்சு. அண்ணி, கயல் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. நீங்களாவது சொல்லிருக்கலாம்ல. கேப்பீங்க, ஏன் கேட்க மாட்டீங்க? எத்தனையோ முறை சொல்ல வந்த, நீங்க தான் காது கொடுத்து கேட்கலையே. எப்ப என் தங்கச்சி பத்தி பேச வந்தாலும் இளவரசி இளவரசி அவப்பராடத்தை பாடிட்டு இருந்தீங்க. அப்புறம் எப்படி நான் சொல்றது காதுல ஏறும்? ஜாடையா சொல்ல வந்த, நேரடியாவும் சொல்ல வந்த, எதையுமே நீங்க புரிஞ்சுக்கல. மொத்தத்துல கயல் மனசை நீங்க புரிஞ்சுக்கல. அக்கா தங்கச்சிங்க கூட பிறந்திருக்கணும், இல்ல அம்மா கையிலயாவது சாப்பிட்டு வளர்ந்திருக்கணும். அப்பதான் பொம்பளைக்கு மனசை புரிஞ்சுக்கிற சக்தி இருந்திருக்கும். நீங்க தான் அப்பா ஆக்கி வச்ச சொத்தை சாப்பிட்டு வளர்ந்தவராச்சே. மனசெல்லாம் மறத்து போயிருக்கும். மாமா மாமான்னு உங்களையே சுத்தி வந்தவளை சோகப்பட வச்சுட்டு கரிச்சு கொட்டினவளை கைப்பிடிச்சு கூப்பிட்டு வந்திருக்கீங்க. நான் சுப்பிரமணி மாமாவோட தான் வாழ்வேன். இல்ல என்ன நீ உயிரோடவே பார்க்க முடியாது. கயல் மனசுல இப்படி ஒரு ஆசை இருக்கிற விஷயமே எனக்கு தெரியாது அண்ணி. தெரிஞ்சு நான் கையில வெறுத்திருந்தா நீங்க சொல்றது சரி. சத்தியமா இந்த விஷயமே தெரியாது அண்ணி. காலுக்கு கீழே இருக்கிற செருப்பு கண்ணுக்கு தெரியாதா? ஆகாசத்தை தாண்டி இருக்கிற நட்சத்திரத்தை மனசு தேடுமா? அப்படியில இருக்கு உங்க போக்கு. இதுல அவ மனசு உங்களுக்கு புரியுமா? இல்ல நான் சொல்ல வந்ததுதான் தெரியுமா? ஆனா ஒண்ணு, நான் விளையாட்டுக்கு சொல்றதா நினைச்சுக்க வேணாம். என் தங்கச்சியோட வாழ்க்கை வீணா போச்சு. இனிமே நினைச்சாலும் அது திரும்ப கிடைக்காது. அவ வைத்தறிச்சல் யாரையும் சும்மா விடாது. என்னமோ நல்லா இருங்க. ஆசைப்பட்ட பொண்ணு அழிச்சு போட உங்களுக்கு என்ன? நீங்க சந்தோஷமா இருங்க. நாங்க பாவப்பட்ட ஜென்மங்க. நான் வாழ்க்கப்பட்டு வந்து எந்த சந்தோஷத்தையும் காணல. அவ ஆசைப்பட்டதும் நிறைவேறல. அப்படி எங்களை கஷ்டப்படுத்திட்டு என்னதான் வாரி கட்டிக்க போறீங்களோ நானும் பாக்குறேன். ஏமாத்திட்டியே மாமா.
கயலு அசந்து தூங்குறா. ஆமாமா. சகல பார்த்து பத்திரமா போங்க, நான் பின்னாடியே வரேன். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். வரேன் சார். வண்டி எடுறேன். பார்த்து மெதுவா போ. அண்ணாத்த எங்க தாலி கட்ட போறீங்க? கூட தானே வர, அதுக்குள்ள என்ன அவசரம்? மயக்க மருந்து சூப்பரா வேலை செய்து அது முடியறதுக்குள்ள தாலியை கட்டிடுவோம். அதுவும் சரிதான். ஆனா அந்த மயக்க மருந்து எவ்வளவு நேரத்துக்கு தாங்கும்? இன்னும் 3 மணி நேரம் தாங்கும். அப்படின்னா இந்த 3 மணி நேரத்துல முகூர்த்தம் முடிஞ்சிடும் சொல்லுங்க. முதல் இரவே முடிஞ்சிருண்டா. இருந்தாலும் நீங்க ரொம்ப ஃபாஸ்ட் அண்ணாத்த. ஐயோ அண்ணாத்த, என்னடா இங்க பாருங்க, அண்ணி வாயில இருந்து நுரையா வருது. ஐயோ இப்படி அநியாயமா போயிட்டாங்களே. சும்மா நானே டென்ஷன்ல பயந்து போயிருக்கேன், நீ வேற இந்த நேரத்துல பயமுறுத்துற. ஐயோ ஏன்டா இப்படி ஒப்பாரி வைக்கிற? ஆஸ்பத்திரி கூட்டு போண்டா. என்னங்க, அங்க எதுவும் பிரச்சனை இல்லையே? இளவரசி நல்லா இருக்காளா? அங்க அவளை யாரும் எதுவும் சொல்லலையே. மாப்பிள்ளை கிட்ட கோவமா பேசினாளா? அண்ணே, அனாவசியமா நீங்க எதுக்கு அண்ணி பதட்டப்படுறீங்க? இளவரசிக்கு அங்க எந்த பிரச்சனையும் இல்ல, அவன் நல்லா இருக்கா. நாங்க பொண்ணு மாப்பிள்ளையோட அங்க போய் இறங்கி வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் என்ன வரவேற்பு தெரியுங்களா? அடடா, இளவரசி ரொம்ப கொடுத்து வச்சவ. அதனாலதான் சொல்றேன், அவளை பத்தி இனிமே நீங்க கவலைப்படவே வேணாம். ஆமா ஆமா, எல்லா கவலையும் அக்காக்கு தானே, நம்மளுக்கு என்ன கவலை? லீலா, என்ன பேச்சு பேசுற? சித்தப்பா இங்க போய் பாத்துட்டு வந்தானே சொல்றாரு. லீலா, நானும் என்னமோ ஏதோன்னு தான் நினைச்சேன். இளவரசிக்கு மாப்பிள்ளை வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல. அப்படியே பிரச்சனை வந்தாலும் இளவரசிக்கு நம்ம சொல்லியா தரணும். எல்லா பிரச்சனையும் சமாளிக்க தெரிஞ்ச பொண்ணு தானே நம்ம இளவரசி. அந்த நம்பிக்கையில தான் சொல்றேன், இளவரசிக்கு அந்த வீட்டுல எந்த பிரச்சனையும் இல்ல, கவலைப்படாம இருங்க. கோவில்ல நடந்த எல்லா விஷயங்களும் நம்ம கனவுல கூட நினைச்சு பார்க்கல. நம்ம பேர்ல திருட்டு பட்டம் கட்டி கெட்ட பேரையே ஏற்படுத்தி அந்த ஒழுக்கங்கட்ட கார்த்திகிட்ட இருந்து அந்த கடவுள் தான் நம்மளை காப்பாத்தினார். மாப்பிள்ளை இல்ல மகனு சிரிச்சு சிரிச்சு பேசியே கழுத்து அறுத்துட்டானே பாவி. அவன் நல்லா இருப்பானா? நல்லாவே இருக்க மாட்டான். குடும்ப தலைவன் நம்மளால போயிட்டாருன்னு நம்மளே சுத்தி சுத்தி வந்தவன் இங்க நடந்த நிகழ்ச்சியெல்லாம் பார்த்துட்டு வேற வழி இல்லாம தான் கடைசி நேரத்துல வந்து இளவரசி கடத்தல தாலி கட்டிட்டான். அவ அயோக்கியனா, இவன் கொலைகாரன். எப்படி பார்த்தாலும் எங்க அக்கா வாழ்க்கை தானே சீரழிச்சிட்டீங்க. இல்லம்மா, அப்படிலாம் ஆகாது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. எனக்கு நம்பிக்கை இல்ல. தான் போடுறதுக்கு நல்ல சட்டை இல்லாதவன் அக்கா வாழ்க்கை எப்படி சந்தோஷமா வச்சுப்பா? லீலா, என்ன இது? அவன் இவன் மரியாதை இல்லாம பேசுற. நாங்கெல்லாம் இளவரசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டுட்டு இருக்கோம். நீ வாயை திறந்தாலே அபசோனமாவே பேசுற. நீ வேணா பாரு, இளவரசி நல்லா வாழத்தான் போறா. அதுல எனக்கு கூட எந்த சந்தேகமும் இல்லம்மா. இப்படி கற்பனை பண்ணி உங்களையே நீங்க ஏமாத்திக்க போறீங்க. என்ன இவ இப்படி பேசிட்டு போறா? அவ சின்ன பொண்ணு, ஏதோ வேகத்துல பேசிட்டு போறா. எல்லாம் போக போக சரியா போயிட விடு. திடுது பொண்ணு கல்யாணம் நடந்துருச்சு. அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சிருக்கோம். என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு எனக்கு தவிப்பா இருக்கு. அண்ணி,
நீங்க ஏன் அப்படிலாம் நினைச்சு கவலைப்படுறீங்க? நான் எதுக்கு சொல்றேன்னா, இப்ப லீலா பேசுனதை கேட்டீங்கல்ல, நாமளே நடந்ததெல்லாம் நினைச்சு பேசிக்கிட்டு இருந்தோம்னா பிரச்சனை தான் வரும். அது போக்குல விட்டோம்னு வச்சுங்களேன், பிரச்சனை சரியாயிடும். இப்ப இளவரசி பொறுத்த வரைக்கும் அப்பா சாவால ஏற்பட்ட காயம் ஆறுனாலும் வடு மாறாம தான் இருக்கு. கொஞ்ச நாளைக்கு அப்படி இப்படிதான் இருக்கும். அவ மாப்பிள்ளை ஏத்துக்கிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும். அதுவும் இல்லாம அவ அந்த வீட்டுல இருக்க சம்மதிச்சதே பெரிய விஷயம். அதை நினைச்சு நம்ம சந்தோஷப்படுவோம். இளவரசியோட குணம் தெரிஞ்சு மாப்பிள்ளை அனுசரிச்சு போகணுமே. மாப்பிள்ளை கண்டிப்பா அனுசரிச்சு போவாரு. அவர் அன்பானவர், அமைதியானவர். அவர் பத்தி எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அதே போல தாலி கட்டிக்கிட்ட இளவரசி அந்த குடும்பத்துல எல்லா பிரச்சனையும் சமாளிச்சு நல்ல முறையில வாழ்வான்னு நாம நம்புவோம். என்ன தைரியம்டா உனக்கு? கோவில்ல அவ்வளவு பேருக்கு முன்னாடி உன்னை அரெஸ்ட் பண்ணி கூட்டு வந்திருக்கோம். என் முன்னாடி தைரியமா நின்னு பேசுற? சார் வாப்பா ரமேஷ், எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? ஆமா, என்ன இந்த பக்கம்? இவன் என்னோட ஃப்ரெண்டு சார். இவனை பார்க்க தான் வந்தேன். இவனா? இவன் ஒரு பெரிய மோசடி பேர் வழியாச்சா? இவனா உனக்கு ஃப்ரெண்டு? சார் இவன் ரொம்ப நல்லவன் சார். எல்லாம் கேள்விப்பட்டு விசாரிச்சுட்டு தான் வர்றேன். இவன் மேல உள்ள பொறாமையில நடந்து போச்சு சார். இது எல்லாம் சில பேர் பண்ண சதி சார். நீங்க இங்க இருக்கிறது நல்லதா போச்சு சார். என்னப்பா சொல்ற? சார் ஒரு நிமிஷம் இங்க வாங்க சார். என்னடா இது? உன்னை புது மாப்பிள்ளைய பாப்பன்னு நினைச்சேன், கடைசியில இப்படி நடந்து போச்சடா. டேய் அதெல்லாம் பேசிட்டு இருக்க நேரம்லடா, என்ன முதல்ல வெளியேடுறா. சரி சரி சார், நம்மளுதான் உன் விஷயத்தை எல்லாம் தெளிவா பேசிட்டேன். உன் மேல சின்ன துரும்பு கூட விழாது. நீ எதுக்கும் கவலைப்படாத. பணத்தை ரெடி பண்ணி கொடுத்துட்டு உன்னை உடனே கூட்டிட்டு போறேன். சரிடா, கொஞ்சம் பார்த்து சரி, சீக்கிரம் நான் வரட்டுமா? நாகராசி, மயக்க மருந்து அதிகமா கொடுத்துட்டியா? அதுக்கு இல்லடா, இந்த பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணாச்சுன்னா என் பேர்ல சேர்த்துக்கிடும், அதுக்குதான் கேட்டேன். என்ன சித்தி, வெந்த புண்ணுல வெந்நீரை ஊத்துறீங்களா? எல்லாரும் சேர்ந்து ஐடியா கொடுத்தீங்க, நானும் மடத்தனமா செஞ்சுட்டேன். இப்ப எல்லாரும் தப்பிக்க பாக்குறீங்களா? நான் அளவா தெளிச்சு தான் கச்சிப்ப கட்டினேன். அது இவ்வளவு தூரம் கொண்டு போய் விடணும் யாருக்கு தெரியும்? உங்க பேச்சை நம்பினதுக்கு எனக்கு எல்லாம் வேணும். டாக்டர்மா, என் மகன் எப்படி இருக்கா? பொழைச்சுக்குவானா? ஏன் உயிரை வேணாலும் எடுத்துக்கம்மா, அவ வாழ வேண்டிய பொண்ணு. உங்க பொண்ணு விஷம் குடிச்சிருக்கா. மேக்ஸிமம் நாங்க ரெக்கவர் பண்ணிட்டோம். ஆனா இன்னும் நினைவு திரும்பல. இப்பவும் சீரியஸ் கண்டிஷன்ல தான் இருக்கா. இன்னும் 1 மணி நேரம் கழிச்சு தான் எதையும் நாம சொல்ல முடியும். என் பொண்ணு விஷம் குடிச்சிட்டாளா? இது என்ன புது கதையா இருக்கு? இது ஒண்ணும் புது கதை இல்ல, தெரிஞ்ச கதை தான். நான் ஏதோ கர்ச்சீஃப்ல மயக்க மருந்து தெளிச்சு மூஞ்சில வச்சதுக்கே பதறினீங்களே, இப்ப ஏதோ டாக்டர் விஷம் குடிச்சதா சொல்றாங்களே, இது எப்படி? அதான்ப்பா எனக்கு ஒண்ணும் புரியல. இவ அந்த ஓட்டாண்டி பையன் வீட்டுக்கு போயிருக்கா. அங்கதான் என்னமோ நடந்திருக்கு. என்னமோ நடந்திருக்குன்னு சொல்றீங்க? கயல் சுப்பிரமணி மேல ஆசைப்பட்டதுதான் நம்ம எல்லாருக்கும் தெரியுமே. எங்க சுப்பிரமணி நமக்கு கிடைக்காம போயிருவானோன்னு கயல் விஷத்தை குடிச்சிட்டான். போலீஸ் கேட்டாலும் நான் இதைத்தான் சொல்லுவேன், நான் தப்பு பண்ணிட்டேன்னு பயந்து போயிட மாட்டேன். பாவம் ஒரு பக்கம், பழி ஒரு பக்கம்னு ஏதாவது ஆனா எங்க நான் மாட்டிக்கணும்னு பார்த்தேன். நல்ல வேளை நான் தப்பிச்சிட்டேன். முதல்ல அவ நல்லபடியா வரட்டும், நீ கவலைப்படாத. ஐயோ, என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா நான் யாருக்கு என்ன பதில் சொல்லுவேன்? இது எல்லாத்துக்கும் காரணம் அந்த வெறுப்பைய சுப்பிரமணி தானே. என் பொண்ணுக்கு ஏதானு ஆச்சு, நான் அவனை உயிரோட விட மாட்டேன். உங்க பேச்சை கேட்டு கடத்தல் மயக்க மருந்து இறங்குனது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு தெரியுது. இதெல்லாம் எனக்கு தேவையா? அழகராசம்மா, அவனுக்கு ஆகாது. என் குழந்தைய காப்பாத்து. ஆகாது.
நீங்க தான் புது சித்தியா? இதெல்லாம் நல்லா இருக்கு. நீங்க தான் எங்க புது சித்தியா? உங்களை சித்தின்னு கூப்பிடலாமா? பேசுங்க சித்தி. உங்களுக்கு பேச தெரியாதா? இனிமேல் நீங்க இங்க தான் இருக்க போறீங்களா? தெரியலமா. என்ன சித்தி பேசவே மாட்டேங்கிறீங்க? என்கிட்ட பேசுங்க சித்தி. எங்க கையல் சித்தினா எப்பவும் லொடலொடன்னு பேசிக்கிட்டே இருக்கும். ஏ ஷாமிலி, என்ன பண்ற? மா, புது சித்தி கிட்ட பேசிட்டு இருக்கேன். என்கிட்ட பேசவே மாட்டேங்கிறாங்க. கொஞ்சம் பேச சொல்லுமா? ஆமா, இப்ப ரொம்ப முக்கியம். வாடிங்க. போமா, நான் வரமாட்டேன். ஏய், இப்ப வர போறியா இல்லையா? வரமாட்டேன். டேய், நீ இங்கே இருக்க. என்ன உன்னால எவ்வளவு பிரச்சனை தெரியுமா? என்ன பிரச்சனை? வந்து கவனிச்சுக்கிறேன். ஜனகி, என்னாச்சுண்ணே? ஜனகி, என்ன நம்ம கையில இல்ல. கையிலுக்கு என்ன? அவ வைத்திருச்சல தான் எல்லாருமே கொட்டிட்டீங்களே. இப்ப எதுக்கு அவ பேர் எடுக்கறீங்க? ஐயோ, புரியாம பேசாத. உன் தங்கச்சிய ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்களா? அண்ணே, கையிலுக்கு என்னாச்சுண்ணே? என்னத்த குடிச்சு தொலைச்சாலும் தெரியல. வாயில நுர தள்ளி பேச்சு மூச்சு இல்லாம பார்வதி ஹாஸ்பிடல்ல போய் சேர்த்திருக்காங்க. கீரிக்குள்ள தான் வந்து சொன்னா. போங்க போய் பாருங்க. போங்க. நாம போனா வில்லங்க மேடம். சகல கிட்ட போய் சரண்டர் ஆயிட வேண்டியதான். என்னாச்சு கையிலுக்கு? என்ன பண்ணீங்க அவள? உங்க கூட இருக்க பிடிக்காம தானே என்ன தேடி வந்தா. நான் கூட அவளை சமாதானப்படுத்தி அனுப்பி வச்சேன். இந்த மாதிரி பறி கொடுக்குதானா? கையில என்ன பண்ணீங்க சொல்லுங்க. சும்மா நிறுத்துறீ. என்ன வார்த்தை பேசுற நீ? செய்யறதெல்லாம் செஞ்சுட்டு நீலி கண்ணீர் வெடிக்கிறியா? ஏண்டி, இதோ நிக்கிறனே உன் குழந்தை. இவனைத்தான் உன் தங்கச்சி விரும்புறாங்கிற விஷயம் உனக்கு தெரியும்ல. என்கிட்ட ஒரு வார்த்தை சொன்னியா? அப்படி சொல்லி இருந்தா போய் இந்த பிச்சைக்கார குடும்பத்தியா வாக்கப்பட ஆசைப்படுறியான்னு கேட்டு நான் நல்லது கெட்டது சொல்லி புத்தி சொல்லி அவனை திருத்திருப்பேனே. ஆனா என் மக விஷத்தை குடிச்சிட்டு உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காளே. கடவுளே, விஷத்தை குடிச்சிட்டாளா? ஏ நம்ப முடியலையா? டாக்டர் போய் கேளு, சொல்லுவாங்க. இந்த கேடு கட்ட மேல ஆசை வச்சதுனால இப்ப என் மக கேப்பாரத்து கிடக்குறா. அத்தை, கையிலுக்கு ஒண்ணும் ஆகாது அத்தை. நல்லபடியா வந்துருவா. வாடா வா யம தர்ம ராஜா. ஏற்கனவே ஒருத்தரை கொன்னது பத்தாதுன்னு இப்ப ஏமக உயிருக்கு ஒல வைக்க வந்திருக்கியா? நாங்க உனக்கு என்னடா துரோகம் பண்ணோம்? ஏன்டா எங்க குடும்பத்தை இப்படி நிம்மதியா இருக்க விடாம பண்ற? என் மேல எந்த தப்பும் இல்ல அத்தை. ஆமா ஆமா, உன் மேல எந்த தப்புமே இல்லதான். புறம்போக்குன்னு தெரிஞ்சிருந்தோம் அதுல குடிசை போட்டு குடும்பம் நடத்தணும்னு நினைச்சா பாரு, அது அவ தப்பு. பக்கத்துவன் கூட வாழணும்னு ஆசைப்பட்டு அதை என்கிட்ட மறைச்சா பாரு, அது இவ செஞ்ச தப்பு. உன்ன மாதிரி வெத்து பைய மேல ஆசைப்பட்டா விஷம் குடிக்க வேண்டி வரும் தெரியாம உன்னையே சுத்தி சுத்தி வந்தா பாரு, அது அவ தப்புதான். எனக்கு தெரியாம உனக்கு கையில கட்டி வைக்கணும்னு இருமாப்பா இருந்தா பாரு, அது இவ செஞ்ச தப்பு. இப்படி ஆளாளுக்கு தப்புக்கு மேல தப்பு செஞ்சுட்டு என்ன தனிமரமாக்கணும்னு பாக்குறீங்களா? இத பார், என் மகளுக்கு ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சு அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். என் உயிர் போறதுக்கு முன்னாடி உன்னை உயிரோட கொளுத்தாம நான் சாக மாட்டேன். இது சத்தியம். இப்ப என் மகன் எப்படி இருக்கா? இனிமே உங்க பொண்ணு உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்ல. நீங்க எதுக்கும் கவலைப்பட வேண்டாம். இப்ப போய் பார்க்கலாம். நான் வரேம்மா. காளி வா போலாம். ஏய், எங்கடா வர? கயல், எதுக்கு? இன்னும் என் மக உயிரோட இருக்காளன்னு பாக்க வரியா? அவ கண்ணு முழிச்சு உன்னை பார்த்தாள்னா ஒரே அடியா போயிடுவா. போடா.
கையிலுக்கு என்னன்னாச்சு? இப்ப எப்படி இருக்கான்? நல்லா இருக்கா. உயிருக்கு ஆபத்து இல்லைன்னு டாக்டர் சொன்னாங்க. நீங்க பாத்தீங்களா? ஏன் அவங்க அம்மா வந்திருக்காங்களா? அதான் உன் முகத்தை பார்த்தாலே தெரியுது. அண்ணா எனக்கு என்ன நாள்? நீ எதுக்கு நீங்க வந்த? என்ன சொல்றடா? பின்ன என்ன தெரிஞ்ச யாரோ தேல் கொடுக்கல கை வைப்பாங்களா? உனக்கே எவ்வளவு சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. இங்க பாரு, முதல்ல வீட்டுக்கு போ. அண்ணி தனியா இருப்பாங்க. இல்லடா, எல்லாருமே கையல் விஷம் குடிச்சது என்னாலதான்னு சொல்றாங்க. அண்ணா நீங்களே விஷம் கொடுத்தீங்க? இல்ல இல்ல, ஆனா நரம்புல அதை நக்க சுத்தி சுத்தி சொல்லிட்டு அடிக்கும். அதை பத்தி நாம ஏன் கவலை பண்ணோம்? தயவு செஞ்சு நீ வீட்டுக்கு போனா. இல்ல சரியா, நான் கையில பாத்துட்டு போறேன். ஏன் இங்க இருந்து திரும்ப அவமானம் பண்ணுமா? போங்கண்ணே. அண்ணி இருக்காங்கடா, அவங்கள நான் கூட்டு வரேன். நீ முதல்ல வீட்டுக்கு போன. அண்ணன் இன்னைக்கு தானே வந்திருக்காங்க. போங்கண்ணே. அண்ணே போங்கண்ணே. அண்ணே நான் தான் இங்க இருக்கிறேன், நான் பாத்துக்கிறேன் சொல்றல. நீங்க போங்கண்ணே. ஷாம்லே, ஷாம்லே, என்ன சித்தப்பா? இங்க வா. உள்ள போய் சித்திக்கிட்ட இதை சாப்பிட சொல்லு. நீயே குடி சித்தப்பா. என்ன சித்தப்பா யோசிக்கிற? எங்க அப்பா எங்க அம்மா கிட்ட ஏய் ஜானு சாப்பிடுறேன்னு சொல்வாருல, அந்த மாதிரி சொல்ல வேண்டியதானே? அது மாதிரி நான் சொல்ல மாட்டேன். ஏன்? அதெல்லாம் உனக்கு தெரியாது. நீ போய் சித்திக்கிட்ட கொடுத்து சாப்பிட சொல்லு. புடி போ. சரி சித்தி, சித்தப்பா டிஃபன் வாங்கிட்டு வந்திருக்காரு. சாப்பிடுங்க. நேரம் ஆயிடுச்சு, படுத்து தூங்க வேண்டாவா? சாப்பிடுங்க. எனக்கு வேண்டாமா? சித்தி சாப்பிடுங்க சித்தி, எனக்கு பசிக்குது. நீ போய் சாப்பிடுமா. சாப்பிடுங்க சித்தி. எனக்கு வேண்டாமா. நீங்களே சாப்பிடலாம், அப்புறம் எதுக்கு எனக்கு சாப்பாடு? எனக்கு வேண்டாம். சித்தி சாப்பிட்டாங்களா? இல்ல சித்தப்பா, அவங்களுக்கு பசிக்கலையா. சரி, நீயாவது சாப்பிடு. எனக்கு வேண்டாம் சித்தப்பா. கொஞ்சம் சாப்பிடுமா. வேண்டாம் சித்தப்பா. நீங்க சாப்பிடலையா? எனக்கு பசிக்கலடா. ஏய், எப்படியாவது சித்திக்கிட்ட கொடுத்து கொஞ்சமாவது சாப்பிட சொல்லு. சரி சித்தி, கொஞ்சமாச்சு சாப்பிடுங்க சித்தி. எனக்கு பசிக்குது சித்தி. சித்தப்பாவும் சாப்பிட மாட்டேங்கிறாரு, நீங்களும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க. எங்க அம்மாவும் வீட்ல இல்ல. ப்ளீஸ் சித்தி சாப்பிடுங்க சித்தி. அப்ப நானும் சாப்பிடாம அப்படியே தூங்கிடுவேன். சித்தி எந்திரிங்க சித்தி. நீங்களும் சாப்பிடுங்க சித்தி. நான் சாப்பிடுறேன். மணி சாப்பிடு. என்னடா ராஜா மாதிரி தெனாவட்டா உட்காந்துருக்க? சாரி சார். ஏதோ ரமேஷ் வந்ததுனால நீ தப்பிச்ச. ரமேஷ் நமக்கு ரொம்ப வேண்டப்பட்ட பையன். நிறைய விஷயங்கள் எனக்கு உதவி செஞ்சிருக்கான். அதனால தான் உன்னை இதோட விடுறேன்.
இல்லன்னா உனக்கு லாடம் கட்டி உன்னை சின்ன பின்னமாக்கியிருப்பேன். என்ன தைரியம்டா உனக்கு? ஒரு பொண்ணோட இல்லீகலா கனெக்ஷன் வச்சுக்கிட்டு இன்னொரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறதா சொல்லி நகை பணமெல்லாம் ஏமாத்திருப்ப. நாங்க வந்ததுனால அந்த கல்யாணம் நின்னு போச்சு. இல்லன்னா அந்த பொண்ணு கழுத்துல தாலி கட்டி அனிமனுக்கு ஃபாரினுக்கா பறந்துருப்ப நீ. அதான் கல்யாணமே நின்னு போச்சுல சார், அப்புறம் என்ன சார்? உன்ன மாதிரி ஒரு ஃப்ராடாவ கல்யாணம் பண்ணிக்காம போனது அவளோட அதிர்ஷ்டம். ஆனா அந்த பொண்ணுக்கு கல்யாணம் நின்னு போனது அவளோட துரதிருஷ்டம். ஏன்டா இப்படிலாம் பண்றீங்க? இப்ப கூட நான் கேட்டு அனுப்பின தொகை கம்ப்ளைண்ட் பண்ண பாத்தீங்களா சரி கட்டதான், புரிஞ்சுதா? சார் ரமேஷ் தான் உங்களுக்கு தெரியும்ல சார், என்ன விட்டுருங்க சார். அதெல்லாம் விட முடியாதியா, அவன் வரட்டும். சார் ரமேஷ் இவ்வளவு தெரிஞ்சு நம்ப மாட்டேங்கிறீங்களா சார்? சார் கூட ஆள் இல்லாம கஷ்டப்படுவான் சார். நான் அவளை போய் பார்த்து வரேன் சார், என்ன நம்புங்க சார். இதை வந்துட்டேன் சார். ஒரு நிமிஷம். வந்துட்டியா? சரிப்பா. சாரி சார், பணத்தை புரட்ட கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. கார்த்தியை அனுப்பிடுங்க சார். சரி நீ போ, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். சரி சார். இனிமேலாவது தப்பு பண்ணாத. ஏதோ ரமேஷுக்காக இறக்கப்பட்டு உன்னை விடுறேன், இல்லைன்னா உன் நிலைமையோ வேற. இனிமேலாம் அப்படி பண்ண மாட்டேன் சார். ஏதோ ஒரு தடவை தெரியாதனம் பண்ணி மாட்டிக்கிட்டேன். இனிமே தப்பு பண்ணா தப்பா பண்ண மாட்டேன் சார். பண்ற தப்ப சரியா பண்ணுவேன் சார். அடப்பாவி, இன்னும் தப்பு பண்ற ஐடியாவை விடலையா? இல்ல சார், தப்பே பண்ண மாட்டேன் சார். அப்படி பண்ணக்கூடிய சூழ்நிலை வந்தா பண்ற தப்ப சரியா பண்ணுவேன்னு சொல்ல வந்தேன் சார். சரி நீ போ, அடுத்த தடவை என் கையில சிக்குன அவ்வளவுதான். சரி சார். தேங்க்யூ சார். கார்த்தி, படாத பாடுபட்டு இந்த அமௌண்ட்டை தேத்தி கொண்டு வந்திருக்கேன்டா. உடனே செட்டில்மெண்ட் பண்ணலன்னா எனக்கு அவமானமா போயிருண்டா. பார்த்து ஏற்பாடு பண்றா. என்னடா ஒரு பிரச்சனை இல்லாம என்ன வெளியே எடுத்திருக்க? உன்னை அவ்வளவு சீக்கிரத்தை நான் மறந்துடுவேனா? முதல்ல உன் பிரச்சனை சால்வ் பண்றதா என்னோட வேலையே. சரி வா போலாம். புது இடம், இந்த வீட்டில் வசதியும் குறைவு. அதான் உங்களுக்கு தூக்கம் வரல. கொஞ்சம் டைம் கொடுத்தீங்கன்னா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்றேன். இங்கே இப்படியே விடிய விடிய உட்காந்துட்டு இருந்தா உடம்புக்கு என்ன ஆகும்? வாங்க, உள்ள வந்து தூங்குங்க. வாங்க. எவ்வளவு தைரியம் உனக்கு? ஒரு ஆம்பளையா நீ பண்ண காரியத்தை நான் பண்ணிருப்பேனான்னு யோசிச்சு பார்த்தேன். கண்டிப்பா பண்ணிருக்க மாட்டேன். பண்ணிருக்கவே மாட்டேன். நான் வந்து பண்ண பாவத்துக்கு பிராயச்சித்தம் பண்ணேன்னு சொல்லுவேன். நீ கட்டின தாலியோட நான் போலீஸ் ஸ்டேஷன் போயிருந்தா என்ன இருக்கும் தெரியுமா? ஆயுசுக்கும் பொம்பளை ஞாபகமே வராத மாதிரி செஞ்சிருப்பாங்க. நீங்க நினைக்கிற மாதிரி எந்த கெட்ட எண்ணத்திலயும் உங்க கழுத்துல நான் தாலி கட்டல. நான் தாலி இல்ல, நீ பழுதனா? யாருக்கே வேணும் இந்த தாலி? 2 தடவை மணமேடை வரைக்கும் வந்து கல்யாணம் நின்னு போச்சு. கோயில் மண்டபத்துல ஏன் காது படவே யார் யாரோ தப்பு தப்பா பேசினாங்க. என்னால அதை தாங்கிக்க முடியல. அதனாலதான் உன்னால தாங்க முடியலன்னா காது பத்திட்டு போயிருக்க வேண்டியதானே? என் வீட்டுல கல்யாணம் நடந்த உனக்கு என்ன? ஏழு விழுந்தா உனக்கு என்ன? உனக்கு எங்க இருந்து வந்து வளர்க்குற சொல்லு. ஒருவேளை உனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிருந்திருந்தா இந்த சூழ்நிலையில எனக்கு தாலி கட்டிருப்பியா? பேசாம போய் போலீஸ்கிட்ட சரணடைஞ்சிரு. என்ன தப்பிச்சு வந்து நினைச்சியா? ராஜா 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 மாதிரி என்ன வெளியே அமுச்சு வச்சாங்க. அவன் உண்மையாவா? விஷம் குடிச்சது அவங்க தங்கச்சி, அதுக்கு காரணம் நீ. என்னையும் கோச்சுக்கணும். அவங்க தங்கச்சிய இந்த வீட்டுல வாழ வைக்கணும்னு இருந்திருக்காங்க.
என்ன பொறுத்த வரைக்கும் அந்த வாழ்க்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. நீ சொல்ற மாதிரி அப்படிலாம் உன்னை ஒதுக்கி வச்சு என்னால வாழ முடியாது. நான் நல்லபடியா வாழணும், அதை நீ பார்க்கணும், பார்த்து பார்த்து ஏங்கணும். இப்ப கூட சொல்லு, அவன் உன்னை ஏமாத்திட்டான்னு சொல்லி அவனை உள்ளத்தள்ள சொல்றேன். எதுக்குங்க? அவன் தான் விலகி போயிட்டானே. இவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைஞ்சா அதுவே போதும். போதாது.